வீக் டேஸில் எவ்ரி மார்னிங் அரௌண்ட் 8:15 என்னோட கிட்ஸும் ஹஸ்பண்டும் வீட்டை விட்டு கிளம்புனதும் என் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்களம் மாதிரி தான் ஒரு ஃபீல் வரும். பிளேட்ஸ் எவ்ரிவேர், வெசல்ஸ் எல்லாம் பைலப்பாக இருக்கும். சைலன்ஸ் ஆஃப்டர் த ஸ்டார்ம். பட் அதை க்ளீன் பண்ண வர்றப்போ நான் பாஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணுற விஷயம் என்னன்னா, ஐவ் குக் சம்திங் ஹெல்தி ஃபார் த ஹோல் ஃபேமிலி அண்ட் நரிஷ் தெம். ஆனா, அதோட பெரிய விஷயம் என்னன்னா, நான் என்ன மறக்கல அப்படிங்கிறது தான். எனக்கும் சேர்த்து அவங்களுக்கு என்ன பண்றேனோ, அதுல ஃபுல் அமௌண்ட் எனக்கும் சேர்த்து எடுத்து வைக்கணும் அப்படின்றதுல நான் மறக்கவே மாட்டேன். ஸோ நம்ம இப்ப கேர் பத்தி பேசுறோம் அப்படிங்கிறதுனால, லெட் மீ டேக் யூ பேக் டூ மை பிரெக்னன்சி டைம்ல. நான் அந்த டைம்ல என்னென்னலாம் சிம்பிள் சிம்பிள் திங்ஸ் பண்ணேன். அதுலேருந்து எனக்கு என்னென்ன டிஃபரன்ஸஸ நான் பார்த்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போலாம் Instagram ஓப்பன் பண்ணோனே எவ்ரி செகண்ட் போஸ்ட் இஸ் அபவுட் பிரெக்னன்சி. டே 1லேருந்து வீக் 40 வரையும். ஃப்ரம் மூட் ஸ்விங் டு மார்னிங் சிக்னஸ், பேபி கேக்லேருந்து பர்த்டே ப்ரிப்பரேஷன் வரையும். எஸ் மெனி ஆஃப் தெம் ஸ்பீக் அபவுட் பெயின், ஹை டெசிபல் பெயின் பத்தி எல்லாம் பேசுறாங்க. அண்ட் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. பிரெக்னன்சிங்கிறது ஒரு ரோலர் கோஸ்டர் தான். நான் கன்சீவா இருந்தப்போ ஐ டூ ஹேட் மார்னிங் சிக்னஸ். நான் ஸ்டாப்பா இருக்கும். காலையில அந்த 8 மந்த்ஸ் வரையுமே அந்த ஃபீல் இருந்துச்சு. பெரிய விஷயம் என்னன்னா, என்னால நான்வெஜ் சுத்தமாவே சாப்பிட முடியல. எனர்ஜி அங்கங்க சிதறி கிடந்த மாரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஐவ் நெவர் கான் டூ ஒரு யோகா ஸ்டுடியோக்கோ, இல்ல ஒரு பிரெக்னன்சி எக்சர்சைஸ் கிளாஸ்க்கோ போனது கிடையாது. பட் ஐ டூ லாட் ஆஃப் ஆர்&டி. அம்மா கிட்ட பேசுறோம். அந்த மாதிரி அப்போ நம்ம அம்மா, அம்மாச்சி அப்படி பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதிலேயே நெறைய அவங்க கிட்ட இருந்து நெறைய பெனிஃபிஷியலான விஷயம்லாம் நமக்கு கிடைக்கும். இப்போ பிரெக்னன்சி கேர் எக்சர்சைஸ் பத்தி நம்ம நெட்ல செக் பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஃபுல் ஸ்குவாட் பொசிஷன் பண்ணுங்க, கோர் ஒர்க் அவுட், ஆர்ம்க்கு ஒர்க் அவுட் கொடுங்க, ஃபுல் பாடி மூவ்மெண்ட் பண்ணணும், ஹிப்போ வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும், போஸ்டர் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இப்படின்லாம் நம்ம சொல்லுவாங்க. இதே நம்ம அம்மா கிட்டயோ இல்லை கிராணி கிட்டயோ பேசினா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கீழே உட்காந்து ஃப்ளோரை நல்லா மாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் டக் வாக்குன்னு ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, இதை அப்போவே நம்ம பாட்டி காலத்துலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது போக குப்பையெல்லாம் திருப்பி திருப்பி போட்டு கூட்டிகிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் உங்களோட ஃபுல் பாடி மூவ்மெண்ட்டும் கூட. வீட்டில் இருக்கிற துணியை நம்மளே அந்த டைம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஹிப்போ அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுக்கு நம்ம பட்டர்ஃப்ளை போஸ்டர்ஸ்லாம் இப்போ நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ என்னை சுற்றி இருந்த எல்லா சோர்ஸும் வச்சு அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி தான் நான் இதை கிராஸ் பண்ணி வந்தேன். இப்போது நிறைய சர்டிஃபைடு இன்ஸ்ட்ரக்டர்ஸாக இருக்கட்டும், பர்த்திங் சென்டர்ஸ் நிறையவே வந்துருச்சு. அவங்க கிட்ட போனோம்னா ஒரு டிசிப்ளினும் சேஃப்டியும் இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம அம்மா கிட்டயும் கிராணி கிட்டயும் உட்காந்து பேசலாம்.